2006ஆம் ஆண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மயிலாப்பூர்லேருந்து வேளச்சேரி திட்டத்தை ஆரம்பித்தார். இங்கே தான் ஒரு பெரிய அரசு ஆட்சி வந்ததுன்னு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் தலைவர் என்ன பண்ணார், இது வேளச்சேரியோட முடியாது, சென்ட் தாமஸ் மவுண்ட் வரலையும் இது நீடித்து தரப்படும்னு அதுக்காக 417 கோடி ரூபாய் அப்பயே அறிவித்தார். அப்புறம் வேலையை ஆரம்பித்தோம். 2006லேருந்து 2011க்குள்ளே மொத்தம் இது 5 கிலோமீட்ரு. இந்த 5 கிலோமீட்டரில் 4.4 கிலோமீட்ரு 167 ஃபில்லரோடு அந்த வேலையை நாங்கள் 11லே ஆரம்பித்து முடிச்சிட்டோம். 600 மீட்டரை வந்து 10 வருஷமாக நான் போடல. என்ன காரணம்னா, லேண்டை அக்யூர் பண்ணாங்கல்ல, அதில் சில பிரச்சனை வந்ததுனால ரேட்டு பத்தாதுன்னு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இதை முடித்து கூப்பிட்டு பேசி சரி பண்ண வேண்டியது கடந்த ஆட்சியாளருடைய வேலை. அவங்க பண்ணல. 10 வருஷம் பாழாக போச்சு. இது கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட போன சட்டமன்றத்தில் நான் கொடுத்தேன். அதுக்கு பன்னீர்செல்வம் தான் அப்போ அமைச்சராக இருந்தார், பதில் சொன்னார். இப்போ நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் நில கையகப்படுத்த ஆளெலாம் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்கு உரிய பணத்தை கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் இருக்கிறது கோர்ட்டில் இருக்கிற கேஸ்லாம் வாபஸ் வாங்கி இப்போ பண்ணி ஆரம்பித்தோம். இந்த 600 மீட்டரை இப்போ 600 மீட்டர் இடையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே இந்த வேலை முடிஞ்சிருக்கோம். ஒரு பெரிய ஃபில்லர் ஒன்று கீழே வந்து போச்சு. அதை உடச்சிக்கிச்சு திரும்பி ஃபில்லர் புதுசாக போட்டதுக்கப்புறம் தான் இந்த 6 மாதம் ஆச்சு. இல்லைன்னா 6 மாதத்துக்கு முன்னே இந்த ரயிலை நான் ஓட்டிகிட்ருக்கோம். இது மும்முனை, அதாவது சென்ட் தாமஸ் போட்டு போய் இதில் இப்போ வந்து பெரிய ஜங்ஷன் ஆகி போச்சு. அது மெட்ரோ ரயில், பறக்கும் ரயில், தென்னக ரயில் 3 ஜங்ஷன் வந்துடுச்சு. இப்போ அங்கே இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து எங்கே வேணால் போகலாம் சென்னையில். அந்தளவுக்கு மிகப்பெரிய வசதி இப்போ வந்து நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்குது. இதில் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு பண விரயம்? நீண்ட நாள் அந்த 10 வருஷம் அதிகமானதுனால 249 கோடி ரூபாய் எக்ஸஸ் ஆகிடுச்சு. அரசுக்கு நஷ்டம். இது காரணம் யாருன்னா கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள்.